டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி உருத்திரராசர். முதலில் உள்நாட்டு செய்திகள். மக்கள் எதிர்ப்பு காரணமாக ஒரு ஜனாதிபதியை பதவியிலிருந்து நீக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவித்துள்ளார். பதவியில் இருக்கும் ஜனாதிபதியை பதவி நீக்கம் அல்லது பதவி விலகல் மூலம் மாத்திரமே பதவி நீக்க முடியும் என முன்னாள் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசியலமைப்பிற்கு மாற்று எதுவும் இல்லை எனவும் மக்கள் எதிர்ப்பு காரணமாக ஒரு ஜனாதிபதியை பதவியிலிருந்து நீக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் பதவி விலகுவதா இல்லையா என்பதை ஜனாதிபதியை தீர்மானிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து ஜனாதிபதி உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவ்வாறான நிலையிலேயே முன்னாள் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா இவ்வாறு கருத்து வெளியிட்டார். நாட்டின் பல பாகங்களிலும் இன்று இடியுடன் கூடிய மழைக்கு சாத்தியமுள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் கிழக்கு திசையின் கீழ் வளிமண்டலவியல் நிலவும் குழப்ப நிலை காரணமாக இன்றும் நாளையும் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் ஏற்படும் இடிமின்னல் தாக்கம் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் உவா மாகாணங்களில் காலி மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை கடந்த சில நாட்களாக ஹேட்டன், ஹோட்டங்களை, கெனிகத்தேனே, பொகவந்தலாவ உள்ளிட்ட பிரதேசங்களுக்கு மழை பெய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயரக்கூடும் என மின்சார சபை பொறியியலாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். கொழும்பு பங்குச்சந்தைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பங்குச்சந்தை 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 11 மற்றும் 12ஆம் தேதிகளை சந்தை விடுமுறை தினங்களாக அறிவித்துள்ளது. இலங்கை அரசாங்கத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள விசேட பொது விடுமுறை நாட்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கொழும்பு பங்குச்சந்தை தெரிவித்துள்ளது. நாட்டில் இன்றைய தினமும் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாட்டில் இன்றைய தினம் ஏ முதல் எல் வரையான வலயங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களில் மாலை 3 மணி முதல் இரவு 9 மணி வரையான காலப்பகுதியினுள் 2 மணித்தியாலங்கள் மின்சாரம் தடைப்பட உள்ளது. பி முதல் டபிள்யூ வரையான வலயங்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரையான காலப்பகுதியினுள் 2 மணித்தியாலங்கள் மின்தடை அமலாக உள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. CC1 வலயத்தில் காலை 6 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரையான காலப்பகுதியினுள் 3 மணித்தியாலமும் 30 நிமிடங்கள் மின்வெட்டு அமல்படுத்தப்படுகிறது. அத்துடன் நாளைய தினம் ஏ முதல் டபிள்யூ வரையான வலயங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையான காலப்பகுதியினுள் சுழற்சி முறையில் 1 மணித்தியாலம் மின்துண்டிப்பு அமலாக்கப்பட உள்ளது. CC1 வலயத்தில் காலை 6 மணி முதல் முற்பகல் 9:30 மணி வரையான காலப்பகுதியினுள் 3 மணித்தியாலமும் 30 நிமிடங்களும் மின்வெட்டினை அமல்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
இதேவேளை எதிர்வரும் 11ஆம் 12ஆம் திகதி மின்துண்டிப்பை மேற்கொள்வது தொடர்பில் மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 11ஆம் மற்றும் 12ஆம் திகதிகளில் A முதல் L வரையான வலயங்களில் காலை 8:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரையான காலப்பகுதியினுள் 2 மணித்தியாலமும் 15 நிமிடமும், மாலை 5:30 முதல் இரவு 10:45 வரையான காலப்பகுதியினுள் 1 மணித்தியாலமும் 45 நிமிடங்களும் மின்துண்டிப்பு அமலாக உள்ளது. V முதல் W வரையான வலயங்களின் முற்பகல் 10:45 முதல் மாலை 5:30 வரையான காலப்பகுதியினுள் 2 மணித்தியாலங்களும் 15 நிமிடங்களும், மாலை 5:30 முதல் இரவு 10:45 வரையான காலப்பகுதியினுள் 1 மணித்தியாலமும் 45 நிமிடங்களும் மின்துண்டிப்பு அமலாக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலமான எதிர்வரும் 13ஆம் 14ஆம் 15ஆம் திகதிகளில் நாட்டில் மின்தடை அமலாக்கப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அதன் தலைவர், மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான எரிபொருள் தற்போது பெற்றுக் கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நீர்மின் நிலையங்களை அண்மித்த பகுதிகளில் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக இந்த வாரத்தை விட எதிர்வரும் வாரத்தில் நாடளாவிய ரீதியில் மின்வெட்டு காலம் மேலும் குறைக்கப்படும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஞானக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் எதிர்வரும் 16ஆம் மற்றும் 17ஆம் திகதிகளில் A முதல் W வரையான வலயங்களில் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியினுள் 2 மணித்தியாலங்களும் 15 நிமிடங்களும் மின்துண்டிப்பு அமலாக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் நாணய கொள்கை தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபையானது நிலையான வைப்பு வசதி வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி வீதத்தை அதிகரித்துள்ளதாக அறிவித்துள்ளது. அதன்படி நிலையான வைப்பு வசதி வீதத்தை 13.50 வீதமாகவும், நிலையான கடன் வசதி வீதத்தை 14.50 வீதமாகவும் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கொழும்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இடம்பெற்றது. கொழும்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளர்கள் சிலர் வி வாண்ட் கோட்டா எனும் கோட்டா வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பிக் கொண்டு நேற்றைய தினம் ஆதரவு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்டவர்கள் எமக்கு வேண்டும் கோட்டா எனவும், போரை வென்ற கோட்டா எனவும், நாட்டை முன்னேற்ற போகும் கோட்டா என்ற கோஷங்களை எழுப்பியிருந்தனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினை பதவி விலகிச் செல்லுமாறு கோரி மக்கள் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி, அதன் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள், சமையல் எரிவாயு, பால்மா தட்டுப்பாடுகள், மின்சார துண்டிப்பு போன்ற காரணங்களினால் மக்கள் ஆத்திரமடைந்து அரசாங்கத்திற்கு எதிராக சுயமாக வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர். இது அரசாங்கத்திற்கு அரசியல் ரீதியாக பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான நிலைமையிலேயே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் போராட்டங்களை நடத்தி வரும் இடங்களுக்கு சென்று அரசாங்கத்திற்கு ஆதரவானவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் அது மோதல் நிலைமையாக மாறலாம் என்று அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற முன்றலில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாராளுமன்ற முன்றலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களை கலைப்பதற்காக போலீசாரால் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு கோரிய அரசாங்கத்திற்கு எதிராகவும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். கழனியில் இருந்து பேரணியாக சென்ற மாணவர்கள் பாராளுமன்றத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது மாணவர்கள் மீது கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்தவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடி நிலையில் இறைமை அதிகாரத்தை வழங்கிய மக்களுக்கு ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடி நிலையில் இறைமை அதிகாரத்தை வழங்கிய மக்களுக்கு ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். මේ රටේ මේ උද්ඝෝෂණය තියෙන අවස්ථාවේදී ජනාධිපතිතුමාගේ යුතුයකමක් තියෙනවා ජනතාවට කතා කරන්න. තමන් යනවා නම් යනවා කියන්න, තමන් යන්නේ නැත්නම් යන්නේ නැහැ කියලා මොකද්ද ඇති කරන වැඩසටහන. நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள நெருக்கடி நிலையில் சபையின் உயரிய தன்மையை பாதுகாத்து நெருக்கடிக்கான தீர்வை காண வேண்டியது அவசியமானதாகும். தற்பொழுது நாட்டில் அரசியல் மற்றும் பொருளாதார சிக்கல் நிலை தோன்றியுள்ளது. பணவீக்கம் 130% காணப்படுகின்றது. இத்தகைய நிலைமை மேலும் உக்கிரமடைவதற்கான வாய்ப்பு உள்ளது. எரிபொருள் மற்றும் எரிவாயு உள்ளிட்ட பொருட்களுக்கு தட்டுப்பாடு காணப்படுகின்றது. இந்த புத்தாண்டு காலத்தில் 3 வேளை உணவையேனும் உண்ண முடியாத நிலை நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அதன் விளைவாகவே ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுகின்றன. நாட்டு மக்கள் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என கோரி போராட்டங்களை மேற்கொள்ளும் போது அவர் பதவி விலக மாட்டேன் என கூறுகின்றார். இந்த நிலையில் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதிக்கு உள்ளது. தான் பதவியில் இருப்பாரா இல்லையா என்பது குறித்து ஜனாதிபதி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஜனாதிபதி பதவி விலகுவதாயின் அதனை கூற வேண்டும். இல்லை என்றால் என்ன நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போகின்றார் என்பதை மக்களுக்கு கூற வேண்டும். காரணம், மக்கள் அவருக்கு இறைமை அதிகாரத்தை வழங்கியுள்ளனர். ஆகவே அவருக்கு பொறுப்பு உள்ளது. அவருடைய அறிவிப்பை அடுத்து ஆர்ப்பாட்டங்கள் குறைந்தால் அவ்வாறாகவே அரசாங்கத்தை கொண்டு நடத்த முடியும். அவ்வாறு இல்லையாயின் சர்வகட்சி மாநாட்டை நடத்தி கலந்தாலோசித்து தீர்மானங்களை எடுக்க வேண்டும். මේ ගැන මං කියන්න කැමති පළමුවෙන්ම තියෙන්නේ මේක ආරම්භුනේ ජනාධිපතිතුමාට පිට වෙලා යන්න කිව්ව උද්ඝෝෂණය. දැන් ඊයේ ජනාධිපතිතුමා ප්‍රකාශ කරා ඉවත් වෙන්නේ නැහැ කියලා. කොහොමද ජනාධිපතිතුමා එකවරමක් මේ සභාවට තියෙන වෙන වරමක්. தமிழர் விடுதலை கூட்டணி இன்று முதல் மீண்டும் தலை தூக்கப் போகின்றது என வியன்னா ஆனந்த சங்கரை தெரிவித்தார். 20 ஆண்டுகளாக அடங்கி ஒடுக்கியிருந்த தமிழர் விடுதலை கூட்டணி இன்று முதல் மீண்டும் தலை தூக்கப் போவதாக அக்கட்சியின் செயலாளர் நாயகம் வியன்னா ஆனந்த சங்கரை தெரிவித்தார். ஜாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தமிழர் விடுதலை கூட்டணியின் அலுவலகத்தில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் அடக்கி ஒடுக்கி அமர்த்தி எல்லாரும் கூட்டு வாங்கி ஒடுங்கியிருந்த அந்த தமிழர் விடுதலை கூட்டணி 18-20 பிறகு மீண்டும் தலை தூக்க போகின்ற நாளையிலேருந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கற்பனையிலே தங்களுடைய கொள்கை இதே சந்தர்ப்பத்தை பாய்ச்சி அதை முன்னேற்ற பார்க்கின்றார்கள் ஒழிய இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை எவ்வாறு இருக்கிறன்றதில் அவர்களும் சரியாக அக்கறை கொண்டிருக்க எனக்கு தெரியும். முதல் மக்களுடைய உணவு பிரச்சனை தீர்க்க வழியை தேடுங்கோ. எல்லாரும் அந்த வழி தேட யோசிக்க இல்லையே. தொடர்ந்து என்ன மஞ்சூரியத்துக்கு இருக்கிறதுக்கு என்ன வழி என்று தான் பார்த்து கொண்டிருக்கிற ஒழிய அந்த உண்மையாக விசுவாசமாக வழி தேட இல்லை. மக்களுக்கு பசியண்டு வந்துவிட்டால் சமயம் பக்கத்தை தூக்கி வச்சு தான் மக்கள் இயங்குவார். வடமராட்சி கிழக்கு பொற்பதி புனித ராயப்பர் ஆலயத்தில் சிலுவை பாதை வழிபாடு நடைபெற்றது. வடமராட்சி கிழக்கு பொற்பதி புனித ராயப்பர் ஆலயத்திலிருந்து மணல்காடு அந்தோணியார் ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட சிலுவை பாதை பயணம் குடத்தினை மடுமாதா ஆலயத்தில் நிறைவடைந்தது. இதன்போது மணல்காடு பங்கு தந்தையினால் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றன. நேற்று பிற்பகல் 6 மணியளவில் இடம்பெற்ற வழிபாட்டில் பொற்பதி குடத்தினை வடக்கு மணல்காடு ஆகிய பகுதிகளை சேர்ந்த பங்கு மக்கள் கலந்து கொண்டு வழிபாட்டில் ஈடுபட்டனர். பாராளுமன்றம் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை கூடவுள்ளது. பாராளுமன்றத்தின் அடுத்த கூட்டத்தொடரை ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் நடாத்த பாராளுமன்ற விவகாரங்களுக்கான குழு தீர்மானித்துள்ளது. இதன்படி ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை பாராளுமன்றம் கூடவுள்ளது. சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தலைமையில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக பாராளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் தம்பிக தசாநாயக்க அறிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் மாநகர சபை தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு அணிகலன்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது.
USAID நிறுவனத்தினால் யாழ்ப்பாண மாநகர சபை தூய்மை பணியாளர்கள் 415 பேருக்கு பாதுகாப்பு அணிகலன்கள் வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றில் பாதுகாப்பு அணிகலன்கள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் யாழ் மாநகர சபை முதல்வர் சட்டத்திரணி வீணா மணிவண்ணன், மாநகர சபை ஆணையாளர் ஈனா ஜெயசீலன், USAID நிறுவனத்தின் இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான பிரதிநிதி, யாழ் மாநகர சபை உறுப்பினர் வானா பார்த்திபன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். எமது மக்கள் சுய உற்பத்தியில் ஈடுபட வேண்டும் என கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் தெரிவித்தார். எதிர்வரும் சில மாதங்களில் ஏற்பட போகும் பொருளாதார பிரச்சினைகளில் இருந்து எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிவகைகளாக சுய உற்பத்தியில் எமது மக்கள் ஈடுபட வேண்டும் என கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் தெரிவித்தார். பழைய சரஸ்வதி முன்பள்ளியின் வருடாந்த செயற்பாட்டு மகிழ்வும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இதன்போது பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், நாட்டின் எதிர்வரும் மாதங்களில் பாரிய பொருளாதார பிரச்சினைகள் வர வாய்ப்புள்ளது. எனவே ஒவ்வொருவரும் வீடுகளில் சுய உற்பத்தியில் ஈடுபடுங்கள் என தெரிவித்தார். இரணைமடு குளத்தின் கீழ் 16,211 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுபோக்கு நெற்செய்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கிளிநொச்சி அரசு அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் அழுத்தம் காரணமாகவும் அண்மையில் மேலதிகமாக கிடைத்த மழையால் கிடைக்கப்பெற்ற நீர்மட்டத்தை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் சரியான நீர் முகாமைத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இரணைமடு குளத்தின் கீழ் 16,211 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுபோக்கு நெற்செய்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் கீழான குறிப்பிட்ட சில விவசாயிகள் நேற்று முன்தினம் மேற்கொண்ட கவனஈர்ப்பு போராட்டத்தை அடுத்து நேற்று மாவட்ட அரசு அதிபர் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். நேற்று முன்தினம் கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் கீழ் உள்ள குறிப்பிட்ட சில விவசாயிகள் தங்களுக்கான நீர் பங்கீடு சரியான முறையில் கிடைக்கப்படவில்லை என தெரிவித்து கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து மாவட்ட அரசு அதிபரிடம் மகஜரொன்றை கையளித்தனர். அதனை அடுத்து ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட அரசு அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏற்கனவே இரணைமடு குளத்தின் கீழ் சிறுபோக்கு செய்கைக்கு தீர்மானிக்கப்பட்ட அளவை விட மேலதிகமாக 426 ஏக்கர் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தற்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் பாரிய நீர்ப்பாசன குளமான இரணைமடு குளத்தின் கீழ் 16,211 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுபோக்கு செய்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. குறித்த கலந்துரையாடலில் மாவட்ட உதவி திட்டமிடல் பணிப்பாளர் ஆனா கேதீஸ்வரன், மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பொறியியலாளர், இரணைமடு நீர்ப்பாசன பொறியியலாளர், கமநல சேவை திணைக்களத்தின் தலைமை ஆலோசகர், பெரும்போக்கு உத்தியோகத்தர், விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். குளத்தினுடைய தேவைக்காக ஏனைய தேவைகளின் கணக்கிட்டு தான் விவசாய நடவடிக்கைகளுக்காக நீர் வழங்கல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. நீர் வழங்கல் செயற்பாடுகள் பாதிப்புறா வண்ணம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீர்ப்பாசன திட்டத்தின் கீழாக 15,285 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிற்சியை மேற்கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது. விவசாயிகள் சில தங்களுடைய கரிசனைகளை காண்பித்தது நிமித்தமாக அதிக ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டிருக்கிற உரிமையாளர்கள், காணிக்காரர்கள் தங்களுடைய ஏக்கரேச்சை கூட்டி தரும்படியாக கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது 3 ஏக்கர் வரையான வயல் கொண்டிருக்கிறவர்களுக்கு 100 வீதமும் மற்றும் 3 ஏக்கருக்கும் மேல் 6 ஏக்கர் வரை உள்ளவர்களும் 3 ஏக்கர் செய்யும்படியாகவும், 6 ஏக்கருக்கு மேல் 8 ஏக்கர் வரை 4 ஏக்கரும், அதே வேளையில் 8 ஏக்கருக்கு மேல் 10 ஏக்கர் வரை 5 ஏக்கரும், 10 ஏக்கருக்கு மேல் 15 ஏக்கர் வரை 6 ஏக்கரும், 15 ஏக்கருக்கு மேல் 20 ஏக்கர் வரை 7 ஏக்கராகவும், அதே வேளையில் 20 ஏக்கருக்கு மேல் 8 ஏக்கர் என்ற அடிப்படையிலும் நாங்கள் இப்பொழுது விஸ்தீரணத்தை மாற்றம் செய்திருக்கின்றோம். 426 ஏக்கர் மேலதிகமாக நாங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 16,211 ஏக்கர்
நிலப்பரப்பில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இது விவசாயிகளுடைய அழுத்தம் காரணமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு செயற்பாடாக அமைகிறது. விவசாயிகள் மிகுந்த வினைத்திறனுடன் நீர் முகாமித்துவத்தை மேற்கொள்வார்கள் என்கின்ற உத்தரவாதத்தோடு இந்த மேலதிகமான ஏக்கரேஜ் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.